ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். தக் லைஃப் படத்தோட திரைவிமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். நீண்ட எதிர்பார்ப்புக்கிடையே பல தடைகளுக்கு அப்புறமா தக் லைஃப் திரைவிமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிடுறோம். அதை படத்தையே வெளியிடுறோம். ஆல்மோஸ்ட் திரைவிமர்சனம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாக்கிற இந்த திரைப்படம் தான் இன்று திரையரங்கில் வெளிவந்த ரொம்ப கலக்கிட்டுருக்கு. நாயகனுக்கு பின் இவர்களுக்கு இருவருக்கும் இணைந்ததாகவே இந்த படத்தை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து உண்டாயிருக்குன்னு சொல்லலாம். மேலும் சிம்பு, திரிஷா, ஜோஜு ஜார்ஜ் அண்டு அபிராமி, நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி என நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடித்திருக்காங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்னென்ன மாதிரியான கதைக்களம், என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன மைனஸ்ன்னு பார்க்கலாம். இதனுடைய கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் கேங்குக்கும் போலீஸுக்கும் இடையே தகராறில் சிம்புவின் தந்தை கொல்லப்படுகிறார். சிறு வயதிலேயே தனது தந்தை இழந்த சிம்பு அதே தகராறில் தனது தங்கையும் விட்டு பிரிகிறார். தந்தையை இழந்து நிற்கும் சிம்புவை எடுத்து வளர்த்து தனது சாம்ராஜ்யத்தின் இளவரசனாக்குகிறார் கமல். தனது அடுத்தபடியாக சிம்பு தான் என அறிவிக்கிறார். அதாவது தனக்கு பிறகு அப்படிங்கிறது தான் தப்பாக எழுதியிருக்காங்க. இந்த சமயத்தில் கமல்ஹாசன் மீது திடீரென துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. இதில் காயப்படும் கமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். சிம்பு தான் இதை செய்தார் என சந்தேகப்படுகிறார். இதனால் மனமுடைந்து போகும் சிம்பு கமல்ஹாசன் மீது இருந்த நம்பிக்கையை இழக்கிறார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நாசர், ஜோஜு ஜார்ஜ், பகவதி ஆகியோர் சிம்புவின் மூலம் கமலை கொலை செய்ய திட்டமிடுறாங்க. அதன்படி அவரை மன உளைச்சலில் வந்து கீழே தள்ளிவிட கமல் இறந்து விடுறார். இனிமேல் தாங்க நான் தான் இங்கே ரங்கராய சக்திவேல் என கூறி கமல் இடத்தை பிடிக்கிறாரு சிம்பு. சரி, இதன் பிறகு என்ன நடந்தது, கமல் மீண்டும் வந்தாரா இல்லையா என்பதுதான் படத்தோட மீதி கதை. ஸோ இந்தமாரி நாயகனுக்கு பின் கமல் மணிரத்னம் இணைவதால் இந்த படத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டாலும் எந்த எதிர்பார்ப்பை இருவருமே முழுமையாக பூர்த்தி செய்யவே இல்லைன்னு சொல்கிறாங்க. மெதுவாகவும் செல்லும் திரைக்கதை, சுவாரஸ்யம் இல்லா காட்சிகள், கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு என பல விஷயங்களில் கோட்டை விட்டுருக்காங்க இயக்குனர் மணிரத்னம். படத்தினுடைய தொடக்கம் சிறப்பாக இருந்தாலும் அதன்படி அதனை எடுத்துச் சென்ற விதம் போர் அடிக்கிறதுனே நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை வந்து சோதிக்கிறமாகவும், திரிஷாவுடைய கதாபாத்திரம் எதுக்கு தான் இந்த படத்தில் இருக்கணும் சுத்தமாகவே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் படம் நம்மளுடைய எமோஷனலாக கனெக்ட் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நாயகன் படத்தின் எமோஷனல் நம்முடன் கனெக்ட் ஆனால்தான் இந்த படம் என்று நம்முடைய மனதில் இருந்து நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது. அந்த எமோஷனல் கனெக்ட் இந்த படத்தில் இல்லை. இதுவே ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மனிதத்தின் படம் என்றாலே வசனங்கள் மனதை தொடும். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லாத ரொம்பவே வருத்தம்னு சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் மற்றும் சிம்பு இருவரும் தங்களது நடிப்பில் படத்தை முழுமையாக தாங்கி நிற்கிறார்கள். குறிப்பாக சண்டை காட்சிகளில் இருவரும் பட்டையை கிளப்பிறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு ஸ்டன் மாஸ்டர் அன்பு அறிவுக்கு தான் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஒவ்வொரு சண்டை காட்சியும் வெறித்தனமாக செதுக்கியிருக்காங்க. அதே போல் ஜோஜு ஜார்ஜ், அபிராமி ஆகியோர் நடிப்பு நன்றாகவே இருந்தது. இவர்களை தவிர்த்து மற்றவர்கள் யாருடைய கதாபாத்திரமும் ரசிக்கும்படியாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் மணிரத்னம் தான் நம்ம ஏமாற்றி விட்டார்னு பார்த்தா, சரி ஏஆர் ரஹ்மானாவது நம்ம காப்பாற்றுவார்னு பார்த்தா அவரும் நம்ம கைவிட்டுட்டார். முத்தமழை பாடல் படத்தில் இடம்பெறாமலே போனது மிகப்பெரிய ஏமாற்றம். மேலும் பின்னணி இசையும் நன்றாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் ரஹ்மான் எந்த அளவுக்கு திறமையானவர், அவரால் எந்த அளவுக்கு சிறப்பான தரமான பின்னணி இசையை தர முடியும் என ரசிகர்களுக்கு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை செய்யாது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்குன்னு சொல்லிட்டு மியூசிக்லேயும் ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் நம்மை திருப்திப்படுத்தவில்லை. டெக்னிக்கலாகவும் படம் இன்னும் பலமாக இருந்திருக்கலாம்னு தான் சொல்லி ஓவராக சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட் கமல், சிம்புவோடைய நடிப்பு, சண்டை காட்சிகள். மைனஸ்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதை, கதாபாத்திரங்கள் வடிவமைப்பு, திரிஷா ரோல், ஏஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக். மொத்தத்தில் தக் லைஃப் வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு மூவி அப்படின்னு சொல்லி ஓவராக கருத்து சேர்க்கும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 2.25 சினி உலகத்துலேருந்து போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஓவரால் சம்மரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.